வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் Becosules கேப்சூலோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Becosules கேப்சூல்ஸ், இந்த கேப்சூல்ஸை பார்த்தீங்கன்னா ஃபைசர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் தயாரிக்கிறாங்க. இந்த கேப்சூலில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மற்றும் விட்டமின் சி சேர்ந்த ஒரு சத்து மாத்திரை. இதில் குறிப்பாக என்னென்ன விட்டமின்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து விட்டமின் B1, விட்டமின் B2, விட்டமின் B3, விட்டமின் B6, விட்டமின் B7, விட்டமின் B9, விட்டமின் B12, விட்டமின் B5 கூடவே பார்த்தீங்கன்னா அஸ்கார்பிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டமின் சி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த Becosules கேப்சூலோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பொதுவாகவே இந்த கேப்சூல் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா திசுக்களையும் ரிப்பேர் பண்ணுறதுக்கு பயன்படுது. பாதிக்கப்பட்ட திசுக்கள் எல்லாத்தையுமே புதுமைப்படுத்துறதுக்கு இந்த Becosules கேப்சூல் வந்து பயன்படுது. மேலும் நிறைய பேருக்கு நாக்கு வறட்சி, அது மட்டும் இல்லாமல் வாய்ப்பகுதியில் புண்கள் ஏற்பட்டிருக்கும், மவுத் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கும் வராமல் பாதுகாக்கிறதுக்கும் இந்த Becosules கேப்சூல் வந்து பயன்படுது. இந்த Becosules கேப்சூலில் வந்து குறிப்பாக விட்டமின் பி காம்ப்ளெக்ஸும் விட்டமின் சியும் ஆட் பண்ணியிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு முடி கொட்டுற பிரச்சனை அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இளம் வயதிலேயே அவங்களோட முடி வந்து நரைக்க ஆரம்பிக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாதிரி விட்டமின் குறைபாட்டினால தான். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கேப்சூல் சாப்பிடும்போது அவங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனையும் அந்த இளம் வயதிலேயே முடியோட கலர் சேஞ்ச் ஆகிறதும் தடுக்கப்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அந்த sebum அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணெய் வழியிற மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படும். அந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கும் இந்த Becosules கேப்சூல் வந்து பயன்படுது. குறிப்பாக ஹேர் க்ரோத்துக்கு இந்த டேப்லெட் வந்து டாக்டர் நிறையா ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த முடியோட வேர்க்கால்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக நிறைய பேர் காணப்படும். அதேமாதிரி முடி வந்து சிக்கு சிக்காக இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கும் இந்த Becosules கேப்சூல் வந்து பயன்படுது. கூடவே இதில் வந்து விட்டமின் சி வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட செல்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றி செல்களை புதுமைப்படுத்துறதுக்கு இந்த விட்டமின் சி வந்து பயன்படுது. அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட்டாக ஒர்க் ஆகுது. விட்டமின் சியும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேருக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நம்ம உடம்புல கொல்லாஜனோட சிந்தசிஸுக்கு இந்த விட்டமின் சி வந்து பயன்படுது. அதே மாதிரி இந்த Becosules கேப்சூல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட முடி, நகம் மற்றும் ஸ்கின்னுக்கு தேவையான அந்த புரோட்டீனோட சிந்தசிஸ்க்கு வந்து இந்த Becosules கேப்சூல் வந்து பயன்படுது. குறிப்பாக முடி கொட்டுறதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து பற்றாக்குறை. அந்த மாதிரி யாருக்கெல்லாம் இரும்பு சத்து அவங்க உடம்புல பற்றாக்குறையாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் முடி கொட்டுற பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஹேர் க்ரோத் சரியாக இருக்காது. அந்த மாதிரி பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு இந்த கேப்சூல் வந்து பயன்படுது. ஏன்னா இதில் விட்டமின் சி இருக்குது. இந்த விட்டமின் சி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருளில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு சத்தை வந்து நம்ம உடம்பு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஜென்ரல் வீக்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட உடம்பு வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். என்ன சாப்பிட்டாலும் அவங்க தேர மாட்டாங்க. அதுக்கெல்லாம் காரணம் அவங்க வந்து சத்தான பொருளை சாப்பிட்ருக்க மாட்டாங்க. நிறைய கீரைகள், பழங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஏன்னா அதில் தான் நிறைய விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அவங்க உடம்புல வந்து ஒரு எனர்ஜியை கொடுக்கறதுக்கும் அவங்க பாடியோட டெவலப்மெண்ட்டுக்கும் இந்த Becosules கேப்சூல் வந்து பயன்படுது. இந்த மருந்து இல்லை, எந்த ஒரு மருந்து மாத்திரையும் நீங்கள் டாக்டரோட அட்வைஸ் படி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு மருந்து வாங்கினாலும் அதனோட லேபிளை நல்லா கவனமாக படித்து பாருங்கள். எக்ஸ்பைரி டேட்டை செக் பண்ணுங்கள். வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு எட்டாத இடத்துல வச்சுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.